என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. 8 கோடி தமிழர்களின் அடையாளம், 60 வருட தமிழ் சினிமாவின் வரலாறு, 87 வயதிலும் எழுதும் பேனா, 11 முறை சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை முதலமைச்சர், 3 தமிழ், ஒரே கலைஞர். திரு பாரத ராஜா அவர்களை அழைக்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே, எங்கள் இனிய தமிழ் மக்களின் நெஞ்சங்களிலெல்லாம் காப்பீட்டு தமிழனாக, உயிர் காக்கும் தமிழனாக, மொழி காக்கும் தமிழனாக, இனம் காக்கும் தமிழனாக எளிமையாக இடம் பிடித்து பெருமையுடன் அமர்ந்திருக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய எங்கள் கலைஞர் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களே, 60 வயதிலும் 20 தாண்டாத உயிர் துடிப்புடன் இயங்கும் எங்கள் தேசிய கலைஞன், உலகின் உச்சத்தை தொட்டு நிற்கும் உயர்ந்த கலைஞன், உயரமான கலைஞன், அபிமானத்துக்குரிய அமிதாப் பச்சன் அவர்களே, ஏனைய கலைஞர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பொன்னான நாளில் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். கலைஞர் அவர்களுக்கு பாராட்டு. கலைஞருக்கு பாராட்டு எனக்கு புரியவில்லை. அவரை பாராட்டுவதற்கு நீங்களும் நானும் யார்? என்ன அவருக்கு பெருமை தேடித்தரவா? இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், இப்படி ஒரு விழா எடுத்து அதிலே நம்மை பதிவு செய்து கொள்வதன் மூலமாகவே நமக்கு பெருமையை தேடிக் கொள்கிறோமே தவிர அவருக்கு அல்ல. நாம் அவருடைய அன்பையும் பாசத்தையும் பயன்படுத்தி சில நேரங்களில் அவஸ்தைக்குள்ளாக்குகிறோம் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. அது ஒரு இனிமையான அவஸ்தை. பிள்ளைகள் கூடி பெருவிழா எடுக்கும் பொழுது பெற்றவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் தான் அது. இந்த அதிசயத்தை பார்த்து நாம் வியந்து நிற்கலாம். பாராட்ட முடியுமா? இல்லை. இன்னொன்னு, யார் முதலமைச்சராக வந்தாலும் நம்ம பாராட்டிடுவோம். திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சம்பிரதாயம், சடங்கு, கடமை. இது அப்படி அல்ல. முதலமைச்சருக்கும் அப்பாற்பட்ட ஒரு தமிழ் கலைஞனுக்கு, ஒரு நல்ல ஆத்மாவுக்கு, மனித நேயத்திற்கு தலைவணங்கி செய்கின்ற பாச பகிர்வு விழா. இதை பாராட்டு விழா என்று சொல்ல மாட்டேன், பாச பகிர்வு விழா. இந்த அதிசயத்திற்கு எப்படி நாம் பாசத்தை பகிர்வது? வார்த்தைகளால் முடியாது. ஒரே ஒரு பார்வை, உங்களை பார்த்தால், உங்களை தொட்டு ஒரு சின்ன ஸ்பரிசத்தில், உங்களை தொட்டு வணங்குகின்ற அந்த ஒரு நொடியில் எங்கள் இதயம் பேசுவே அது உண்மை. அது மட்டும்தான் உண்மை. சூரியன் அதிசயம், சந்திரன் அதிசயம், நட்சத்திரங்கள் அதிசயம், நவகோள்களும் அதிசயம்தான். பூமி அதிசயம், பூமியிலே காற்று அதிசயம், காற்றிலே வரும் நெருப்பு அதிசயம், நிலம் அதிசயம், நிலத்திலே நீர் அதிசயம், நீரிலே உயிரினங்கள் அதிசயம். ஆனால் இத்தனை அதிசயங்களும் அதிசயமாக பார்க்கின்ற ஒரே அதிசயம், ஒரே பிறவி, ஒரு வரலாறு, ஒரு ஆத்மா டாக்டர் கலைஞர் அவர்களே, நீங்கள் ஒருவர் மட்டும்தான். நாங்கள் உங்களை பாராட்ட முடியாது. நீங்கள் எங்களை வாழ்த்துங்கள். நாங்கள் உங்களை வணங்குகிறோம். நிலம், நீர், காற்று, விண், வெளி உள்ளவரை பெரும் பேரும் புகழும் நிலைத்திருக்க வாழ்த்தி எங்கள் பாசத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் விளக்கில்லா ஊருக்கு சூரியன், மரமற்ற மண்ணுக்கும் கூட நல்ல மழை நீர். நாங்கள் வாழ்த்தியதையும் வாழ்த்த மறந்ததையும் கூட அடுத்த தலைமுறை மக்கள் நினைவு கூறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.